ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால நிலைகளை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறாத அளவிற்காக நடக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கவனமாக தன்னுடைய பாதையிலே தன்னுடைய மனதை வைத்து கவனமான அடிச்சுவடுகள் யாவற்றையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தாதான் தேவனுடைய திட்டங்களை தடையில்லாத அளவிற்காக நிறைவாக்கி முடிக்க அவனால் முடியும். மற்றபடி ஏதாகிலும் ஒரு வழியிலே அவன் தட்டி வெளுத்தப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதும் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறான இயக்கத்தின் ஊடாக பயணிக்கிறதும் தக்கதான சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கடைசி கால ஒவ்வொரு நகர்வையும் குறித்து எச்சரிக்கையாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். இப்போ பல போராட்டங்களை நம்ம பார்த்தோம். நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை பற்றி பார்த்தோம். சாத்தானால் உருவாக்கப்படக்கூடிய போராட்டங்களை பற்றி பார்த்தோம். நம்முடைய ஜென்ம சுபாவங்களால் வரக்கூடிய அநேக விதமான யுத்தங்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம். வெளி வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், சபையில் வரக்கூடிய இப்படி பல விஷயங்கள் பார்த்துட்டு வந்தோம். இப்போ போன வாரத்தில் என்ன பார்த்தோம்னா சாத்தானால் உருவாக்கப்படக்கூடிய பிரச்சனையை பற்றி. இந்த சாத்தான் எந்த அளவோடு கூட நிறுத்தி கொள்ளாத அளவுக்காக இன்னும் ஒரு போராட்டத்தினுடைய நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கும்படிக்காக கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க போகின்றோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் உருவாக்கப்படக்கூடிய வஞ்சகமான காரியங்கள். ஒரு மனிதன் நம்பி ஒரு காரியத்தை நம்பி ஏமாந்து போகக்கூடிய தன்மைக்கு பேர் தான் வஞ்சகம். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவன் முழுக்க முழுக்க அதை நம்புவான். ஆனால் அவன் ஏமாற்றப்பட்டிருக்கிறான் என்பதை பற்றி அவனாலே உணர முடியாத அளவுக்காக வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைகள் இந்த நாட்களிலே எல்லா இடங்களிலும் உலக அளவிலே வியாபித்திருக்கிறத பார்க்க முடியும். நிறைய இடத்துல ஆங்கிலத்தில் ஸ்கேம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை இதுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக நமக்கு மையாகவே அறிவிக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆவிக்குரிய நிலைகளிலும் கூட பலவிதமான வஞ்சிக்கக்கூடிய தந்திரமான காரியங்கள். ஒரு மனிதனை ஆவிக்குரிய வட்டாரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய வட்டாரங்களில் அவன் எல்லா விதமான காரியங்களையும் நம்புகிறானா இல்லையோ, ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களை முழுக்க முழுக்க நம்பிடுறான். அவன் இருக்கக்கூடிய ஊழியர்களை அப்படி நம்பிடுறான், இருக்கக்கூடிய மக்களுடைய காரியங்களை நம்பிடுறான், சபையை நம்பிடுறான். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் நம்பக்கூடிய நேரத்தில் தான் சாத்தான் இந்த மாதிரியான நம்பிக்கைக்கூடிய அந்த காரியங்களை வஞ்சிக்கும் முகாந்திரமாக பல விதமான சூழ்நிலைகளை மாற்றங்களை உருவாக்கி அவன் தான் விழுந்து போகக்கூடிய நிலைகளை உணர முடியாத காரியங்களை உருவாக்கி வழி விலக பண்ணக்கூடிய அநேகம் தந்திரங்கள் இந்த நாட்களிலே அரங்கேற்றப்பட்டு கொண்டு வருகிறதை கண்கூடாக நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் ஆவிக்குரிய வட்டாரங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமாய் காணப்படக்கூடிய ஒன்று. பல பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறேன் என்கிற பேரில் தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பல மக்களை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை நீங்கள் இந்த நாட்கள் பார்த்து கொண்டு வர்றீங்க. சில பேர் கர்த்தர் தான் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி அநேகம் பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்ப பண்ணக்கூடிய காரியங்களை, அநேகம் விதமான இடங்களில் வசனங்களை திருத்தி பேசக்கூடிய நிலைகளை, இப்படி பல விதமான வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் கடந்து வர ஆரம்பிக்கிறதுனால ஒரு பக்கத்தில் சாத்தானுடைய நேரடியான தாக்குதல்கள், இன்னொரு பக்கத்தில் நம்ம ஏமாற்றக்கூடிய அநேக விதமான வழி விலக பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடிய சாத்தான். இதில் தான் நீங்களும் நானும் தடையில்லாத பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், தடங்கள் இல்லாத பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், தடுமாறாத பயணத்தையும் நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியம். தடுமாறி விழுந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் நம்ம பார்த்து பார்த்து எடுத்து ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ஓட்டத்தை இறுதி வரைக்கும் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம்னா எந்தெந்த வழியிலெல்லாம் இப்போ சாத்தான் ஆவிக்குரிய மக்களை கெட்டுப்போக பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகின்றான். சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். கொஞ்சம் நீங்கள் ஆழமாக இந்த காரியங்கள் யாவற்றையும் கவனிக்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியம், சாத்தான் பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதம் என்ன அப்படின்னா எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுது? நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுக்களாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். முதல் தந்திரம் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானமான பங்கு வகிக்கக்கூடியது போதகம். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போதகத்தில் தான் பல கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டு ஆண்டவராகிய தேவனை அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. மோசே என்கிற மனிதன் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய சார்பாக போய் நின்று இஸ்ரவேல் மக்களோட பேசுகிறான், போதிக்கிறான். கர்த்தராகிய தேவன்னா யாரு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறான். அவங்க அந்த எகிப்தில் அடிமையாய் காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு கர்த்தரை பற்றிதான போதனைகளை மோசே என்கிற மனுஷன் பேசி அவர்களுடைய மனதை கர்த்தரை நோக்கி நம்ப பண்ணக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். போதகம் என்கிறது மக்களுக்கு நம்பிக்கைகளை ஊட்டக்கூடிய ஒன்று.
ஆண்டவராகிய தேவன் மேலே நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் போதகம். கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்கவும், கர்த்தராகிய தேவனை ஆழமாய் நம்பவும், கர்த்தராகிய தேவன் இல்லாமல் ஒண்ணுமே இல்லை என்பதை பற்றிதான ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதலை உருவாக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் உண்மையான போதகம். இப்ப இந்த இடத்துல என்ன காரியத்தை உருவாக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாத்தான் முதல் தந்திரமாக எங்க தன்னுடைய கையை வைக்கிறான்னா, நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அந்த இடத்துல போய் கையை வைக்கிறான். மனுஷனுடைய நம்பிக்கை கர்த்தராகிய தேவன் என்கிற ஒரு காரியத்துல கையை வச்சு வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அந்த வசனத்துல நல்ல ஒரு திட்டமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பல விதமான காற்றுக்களினால் அலைவுண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழாம, இப்போ இந்த போதகத்தினால என்ன விதமான ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது, எது நல்லதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு காரியத்தை இந்த நாட்களில் சாத்தான் உருவாக்குகிறான். ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பழம். இந்த ஒரு பழத்தில் எந்த விதமான நமக்கு சந்தேகமே இல்லாமல் நம்ம வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம். இந்த பழம் நமக்கு அநேகம் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். இது நம்முடைய உடம்புக்கு தேவையான பலவிதமான சத்துவங்கள் யாவற்றையும் தரக்கூடிய ஒன்று. இவைகளை நாம் அறிஞ்சு அவைகளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஆனால் இப்போ நீங்கள் பழங்களை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் எந்த பழம் சரியான பழம், எது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று, எனக்கு தேவையான இந்த சத்துவங்களை இந்த சத்துக்களை நான் பெற வேண்டும் என்றால் எந்த காரியத்தை பயன்படுத்த வேண்டும் நீ செலக்ட் பண்ணணும். அந்த நாட்களில் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான காரியத்தை நீங்களும் நானும் தைரியமாக எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் பலவிதமான சூதுகள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தந்திரமான போதகம். இந்த போதகம் வரும்போது என்ன காரியத்தை உருவாக்குகிறது, மனிதனை காற்றிலே அலைவு படக்கூடிய ஒரு துரும்பை போல அவனை உருவாக்கிறது. இங்கே அங்கே 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 அவனால் நிலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இது சரி அது சரி அது சரி, அவன் தடுமாறி போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு காலத்தில் நம்ம ஜென்யூனான ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறோம், அதில் தடுமாற்றம் ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த ஸ்டோரில் நம்ம போய் இருக்கக்கூடிய காசை கொடுத்து அந்த பொருளை வாங்கி நாம் பயன்படுத்தி சகல விதமான ஆரோக்கியமான காரியங்களை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், இந்த பொருள் ஆரோக்கியமா, அந்த பொருள் ஆரோக்கியமா, அந்த பொருள் ஆரோக்கியமா. இதே மாதிரி தான் இந்த கடைசி கால வஞ்சகமும் கூட. எது சரியான உபதேசம் தடுமாறும். அதாவது அந்த வசனத்தில் என்ன விதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. காற்றுக்களினால் அலை உண்டு போகிறதை போல எங்க எனக்கு சரியான போதகம் உருவாக்கப்படும். இந்த நாட்களில் இருக்கக்கூடிய அநேக விதமான மக்களுடைய நிலைகளை பாருங்க. எந்த சபை சரியான சபை, அவங்க அந்த மக்களால் மெய்யாகவே தேர்ந்தெடுக்க முடியல. இது கரெக்டா இருக்க மாதிரி தெரியுது, அது சரியா இருக்க மாதிரி தெரியுது, இது சரியா இருக்க மாதிரி தெரியுது, இது அநேக விதமான தவறான உபதேசங்களை தருகிறதை போல எது எனக்கு சரியான ஒரு காரியம் அவங்க சூஸ் பண்ண தெரியல. பல விதமான ஊழியர்களின் ஊடாக ஜனங்கள் கடந்து போறாங்க. எது சரியான உபதேசம் தெரியல. இது கரெக்டா இருக்க இருக்கு. இதுல அநேக விதமான தவறான காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்போ இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஒரு ஊழியத்தின் ஊடாக நான் பங்கு பெற ஆரம்பிச்சேன். இப்போ அந்த ஊழியத்தினுடைய நிலையில நான் பார்க்கிறேன், அது தவறான உபதேசங்கள் யாவற்றையும் சொல்லக்கூடியது. இப்படி பல விஷயங்கள்ல காற்றினால் அடிபட்டு ஓடக்கூடிய அளவிற்கான நிலைகளை உருவாக்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் தீவிரமாய் வருகிறது. இந்த வஞ்சகத்தினுடைய முக்கியமான வேலையை என்னன்னா, மக்களை காற்றுக்களினால் அலை உண்டு அலையக்கூடிய ஒரு சருகு கோப்பாக மாறப்பட ஆரம்பிச்சு. அவனால் நிலையாக ஒரு காரியத்தில் நிற்க முடியாது. எது உண்மைன்னு அவனால் பகுத்தறிய முடியாது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான, ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தன்மைகளும் ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த இடங்கள் மெய்யாகவே மாற்றம் அடைந்து இங்கும் அங்கும் அலைவு படக்கூடிய நிலைகள். இதுக்கு பிறகு தந்திரமான போதகம்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எது நிஜமான ஒரு காரியம், எது பொய்யான ஒரு காரியம் நமக்கு கண்டுபிடிக்க முடியல. இங்கும் அங்கும் அலைந்து இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு எடுத்து நம்ம பயன்படுத்தலாமா, இதுல எந்தெந்த காரியம் சரியான எந்தெந்த காரியம் தவறான என்பதை பற்றி நீங்களும் நானும் பிரித்து அறிய முடியாத அளவிற்காக போதக கலப்புகள் இந்த நாட்களில் தீவிரமாய் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். பொய்யாய் சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில கூட்டம் அதிகமாய் வர ஆரம்பிக்கிறனால அதுதான் சரியா இருக்கும் போல இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் நானும் மெய்யாகவே கடந்து போய் வஞ்சிக்கப்பட ஆரம்பிக்கிறோம். சில இடங்கள்ல ஆட்களே வராது இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நிமித்தமாக இது ஒருவேளை தவறான உபதேசமாக இருக்குமோ என்று சொல்லி நீங்களும் நானும் மெய்யாகவே அந்த காரியங்களை ஏற்க மனமற்றவர்களை விளங்க ஆரம்பிக்கிறோம். எது சரி எது தவறு என்பதை பற்றி உணர முடியாமல் காற்றிலே அலை உண்டு போகக்கூடிய அளவிற்காக நம்முடைய நிலைகள் உருவாக்கப்படக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா, போதகங்களிலே வரக்கூடிய வஞ்சகம். இது உங்களை நிலைச்சு நிற்க உள்ளாது. நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க நிலைத்திருந்தா தான் உங்களாலும் என்னாலும் கனி கொடுக்க முடியும். ஆனா நிலைத்து நிற்க முடியாத அளவிற்கான ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது உண்டான. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னை நிலையாக நிற்கிறது உண்டானால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும்னு கர்த்தர் சொன்னார். ஆனா இந்த இடத்துல இந்த போதகத்துல வரக்கூடிய வஞ்சகம் உங்களை நிலையாக ஒரு இடத்துல இருக்க விடாது.
இங்கு கொஞ்சம், அங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கனியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் உங்களை உருவாக்கக்கூடிய சூதும் வஞ்சகமுமாத போதகம் வருகிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைகளை மெய்யாகவே ஊன்ற கட்டக்கூடிய வல்லமை வாய்ந்தது, பார்க்க முடியாத அளவிற்காக, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்காக, எல்லாமே கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளைப் போல பேசப்படக்கூடிய அநேக விதமான தந்திரமான உபதேசம், இதில் தான் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் சீர்கட்டதாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு காரியங்களையும் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்து எது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது, எது கர்த்தராகிய தேவனுக்கு புறம்பானது என்பதை ஆராயும் மனம் உள்ளவர்களாக நீங்கள் விளங்க வேண்டியது அவசியம். ஏன்னா வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடியதாக, ஒரு நேரத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பேசக்கூடிய ஒரு மனுஷன் வேறொரு நேரத்தில் அதே மனுஷனுடைய வாயில தீமையான வார்த்தை வர ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அப்ப எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி உங்களாலும் இனம் பிரிக்க முடியாத அளவுக்காக தந்திரமான போதகங்கள் உருவாக்கப்படக்கூடிய இந்த கடைசி காலம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. போதகங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிறத பற்றி நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஏதாகிலும் ஒரு போதகம் உங்களை அலைவுபட ஆரம்பிக்கிறது உண்டானால் அதை விட்டு விலகிருங்க. ஏன்னா அந்த தந்திரமான போதகம் வந்துச்சுனாலே உங்களையும் என்னையும் ஒரு இடத்தில் நிலையாகி நிற்க விடாது. இங்க போ அங்க போ அங்க போ அங்க போன்னு சொல்லி எல்லா விதமான காரியத்திலும் உங்களையும் என்னையும் அலைவுபட பண்ணி உங்களை கனியற்றவர்களாக இந்த காரியம் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீங்க அப்படியே அங்கீகரிக்காதீங்க. சொல்லப்படும் எல்லா விதமான வார்த்தைகளையும் ஆராய்ந்து பார்த்து நலமானவைகள் உண்டானால் அவைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நன்மையானவைகளை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால தந்திரமான போதகங்களில் நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இரண்டாவது மகா பெரிய ஒரு தீமையான ஒரு காரியம், வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம், எதை மையப்படுத்தி எது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரதான பங்கு வகிக்கிறதோ அவைகளை நோக்கி சாத்தான் மெய்யாகவே தீவிரப்பட ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பலம் வாய்ந்தது போதகம். போதகத்தை சாத்தான் மெய்யாகவே குறிவைத்து தாக்கி இந்த போதகத்தினால் நீங்களும் நானும் பலமடைய விடாத அளவிற்கு தந்திரமான உபதேசங்களை உட்பிரவேசிக்க செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பலமடையக்கூடிய அந்த தன்மைகளுக்கு பதிலாக பலவீனப்படுத்தப்படக்கூடிய நிலைகளை சாத்தான் தந்திரமாய் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது சாத்தான் கை வைக்கக்கூடிய இரண்டாவது ஆயுதம் என்ன அப்படின்னு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்க. செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குறைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். இரண்டாவது சாத்தான் குறிவிக்கக்கூடிய இரண்டாவது ஆயுதம் தீர்க்க தரிசனம். இப்ப ஜனங்களுக்கு முன்பதாக பிரதானமாய் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அப்போஸ்தல ஊழியம் பிரதானமாக இருந்துச்சு, சுவிசேஷ ஊழியம் பிரதானமாக இருந்துச்சு, போதக ஊழியம் ரொம்ப மேன்மையாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குச்சு. இப்படி பலவிதமான ஊழியங்களுக்கு நடுவில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம். எங்க பார்த்தாலும் தடுக்கி விழுக்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றையும் கூட தீர்க்கதரிசனங்களை பார்க்க முடியும். எல்லா மக்களும் தங்கள் வாயிலே வந்த காரியங்களை தீர்க்கதரிசனமாய் பேசக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் இந்த நாட்களில் கண் கொண்டு நாம் கண்டுகொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். முதல் காரியமாக தீர்க்கதரிசனமாய் என்னங்கிறது பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எவைகளை தீர்க்கமாய் தரிசிக்கிறானோ அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். தான் யூகித்து பேசக்கூடிய ஒரு காரியம் அல்ல, தான் உணர்ந்து பேசக்கூடிய காரியம் அல்ல, நாமவே சில காரியங்களை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு தன்மையும் அல்ல, சில யோசனைகள் இந்த ஒரு காரியம் நல்லா இருக்குன்னு சொல்லி நானாகவே அந்த காரியங்களை முன்பதாக நிறுத்தி பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் அல்ல, மனிதனுக்கு ஏற்றவனாக பேசக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நான் தீர்க்கமாய் காண ஆரம்பிக்கிறது உண்டானால் அதுக்கு மாற்று கருத்து இருக்காது, அதுக்கு மாற்று அந்த தன்மையே இருக்காது. எது ஆண்டவராகிய தேவனால் தீர்க்கமாய் உரைக்கப்படக்கூடிய ஒன்றாய் இருக்கிறதோ, சில நேரத்தில் சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் நிறைவாக்காது இருக்கக்கூடிய தன்மைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தீர்க்க தரிசனம் போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த ஒரு காரியம் ஆண்டவருடைய நாமத்தினாலே உருவாக்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் மக்கள் தான் காரணம் சொல்லி மாற்று கருத்து சொல்லுவாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவன் ஒரு முறை சொன்னால் அதை மாற்றக்கூடிய தேவன் அவர் அல்ல. சொன்னால் சொன்னதுதான், மாற்ற மாட்டார். எந்த விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் எதை கர்த்தராகிய தேவன் வலியுறுத்தி பேச ஒருவேளை கால தாமதம் ஆகலாம், ஆனா கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தாங்கள் தீர்க்கமாய் கண்டவைகளை மட்டுமே அறிவிக்கும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த நாட்கள்ல யூகித்து பேசக்கூடிய, தன்னுடைய மனதிலே தோன்றக்கூடிய, தன்னுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசிகள் அநேகம் பேர் மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிக்கிறார். இங்கதான் சாத்தான் என்ன காரியத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளின் மேலே தன்னுடைய
கரங்களை நீட்டுகின்றார். தீர்க்க தரிசனத்தை பின்பற்றக்கூடிய அநேகம் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்ப நிறைய ஜனங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்க்குறாங்க? இப்போ அதாவது அதாவது ஒவ்வொரு வருடத்தினுடைய துவக்கத்திலும் ஜனவரி மாதத்துல ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்னமா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்திலே கர்த்தர் என்ன காரியத்தை பேச போறாரு? தீர்க்க தரிசனங்களை வாஞ்சிக்கிறாங்க, கேட்கிறாங்க. இந்த வருஷம் எப்படியா இருக்க போகிறது? இந்த வருஷத்துல என்ன காரியத்தை கர்த்தராக தேவன் செய்ய போறார்? இதை கேட்கறதுக்கு எல்லா மனுஷருக்கும் விருப்பம், ஆவல் உண்டு. என்றாலும் கூட இவைகளை சாத்தான் பயன்படுத்தி மக்கள் தீர்க்க தரிசனங்கள் மேல் அதீதமான நம்பிக்கை உள்ள ஒரு மக்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய பல விஷயங்களிலே நான் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை உருவாக்க போகிறேன். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மனிதன், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட சம்பந்தம் இல்லாது இருக்கக்கூடிய அளவிற்காக தன்னுடைய வாழ்க்கைகளை அவன் நடத்துகிறது உண்டானால் அவன் பேசும் தீர்க்க தரிசனங்கள் 100% பொய்யாகவே இருக்க ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. கர்த்தருக்கு அவனுக்கும் தொடர்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை அவன் பொய்யாக யூகித்து பேசக்கூடிய மனிதனாக இருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய வார்த்தைகளை அவனுடைய வாயில நீங்களும் நானும் தேடவே கூடாது. அவன் கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற பாத்திரமே கிடையாது. இப்ப சாத்தான் என்ன காரியங்களை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, தீர்க்க தரிசனுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் முழுக்க முழுக்க கர்த்தராகிய தேவனால் ஆக்கிரமிக்கப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தால் தான் கர்த்தர் தான் அவன் மூலமா பேசுகிறார். ஒருவன் ஆக்கிரமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆண்டவராகிய தேவனுடைய சகலவிதமான ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த தன்மைகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவனாய் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக காணப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தம் இல்லாத இடத்துல வந்து கர்த்தர் வந்து ஆக்கிரமிப்பு செய்யவே மாட்டார். பரிசுத்தம் எங்க இருக்கோ அங்கதான் கர்த்தராகிய தேவன் பேசுகிறத பார்க்க முடியும். அவனுடைய கருத்துக்கள்ல ஏதாவது ஒரு கருத்து பரிசுத்தத்துக்கு விரோதமாக இருக்கிறது உண்டானால், தேவனுடைய திட்டங்களுக்கு மாறாக இருக்கிறது உண்டானால் கர்த்தர் இந்த இடத்தை பயன்படுத்த மாட்டார். நல்லா நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க. தேவன் எந்த இடத்தை பயன்படுத்துவார் சொன்னா, கர்த்தராகிய தேவனுக்கு இசையாமல் ஏதாகிலும் ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் 100% கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வரவே வராது. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை பேசிட்டு செஞ்சுட்டு அவங்க வந்து வாயில வரக்கூடிய வார்த்தைகளை பேசுறாங்க, தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல பேசுறாங்க. இவைகள் எல்லாம் 100% கர்த்தராகிய தேவனால் சொல்லப்பட்டதல்ல, முழுக்க முழுக்க சாத்தானால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருங்க. வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் இந்த தீர்க்க தரிசனங்களின் மூலமாய் புறப்பட்டு வருகிறதுனால தீர்க்க தரிசனங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. இவைகள் உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக காணப்படக்கூடியதா இருக்கிறது உண்டானால், இவைகள் ஒருவேளை என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளுக்கு புறம்பாக இருக்கிறது உண்டானால் இவைகளை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவாக்கப்படாது இருக்கிறது உண்டானால் அவைகளை நீங்களும் நானும் புறம்பாக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அது கர்த்தராகிய தேவனால் தந்த ஒரு வார்த்தை இல்லை. ஒருவேளை காலதாமதமாய் ஆக்கப்பட ஆரம்பித்தாலும் கூட தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் 100% அப்படி உருவாக்கப்பட்டே தீரும். ஏதாச்சும் ஒரு வார்த்தை, சொல்லப்படக்கூடிய வார்த்தை நிறைவேற்றப்படாது இருக்கிறது உண்டானால் அவைகள் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகமாக வரக்கூடிய சாத்தானுடைய வார்த்தை என்பதை கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி காலத்துல தீர்க்கதரிசிகள் என்கிற பேர்ல பல மக்கள் எழும்பி இருக்கிறத பார்க்க முடியும். பலவிதமான உபதேசங்களிலே மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடிய போதகர்கள் எழும்பி இருக்கிறத பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல பலவிதமான மக்கள் இங்கும் அங்கும் உலாவி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். எதையும் நம்பி மோசம் போகாத அளவுக்கு ஜாக்கிரதையாக நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. இப்ப கர்த்தருடைய வசனத்துல ஒரு காரியத்தை நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினால ஒரு தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படிக்காய் கடந்து போகின்றார். அவன் செய்திருக்கக்கூடிய அந்த அரசன் செய்திருக்கக்கூடிய பாவத்தின் நிமித்தமாக அந்த பலிபீடத்திற்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து பலிபீடம் தகர்ப்புண்டு கர்த்தருடைய நாமத்தினால் வெடித்து சிதறும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசனம் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு அந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் நீ போன வழியை திரும்பி வராம மாற்றுப்பாதையின் மூலமாக நீ வந்து உன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும். அந்த ஊர்ல வந்து யாரு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் அவங்க கூட வந்து பேசியிருக்கிறார். இப்போ இந்த தீர்க்கதரிசி செய்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை வந்து பார்க்குறோம். இவன் போன வழியை போகாம வேறு வழியை கடந்து போறார். அந்த ஊர்லயே வசிக்கக்கூடிய ஒரு கிழவனான தீர்க்கதரிசி அவன் வந்து இன்னைக்கு வந்து என்ன காரியம் நடந்துட்டு கேட்கிறான். அவனுடைய பிள்ளைகளாக வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ராஜாவுடைய சமூகத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்து நின்னா கர்த்தருடைய நாமத்தினால அந்த பலிபீடம் மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்தினால் வெடித்து சிதறி போகக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்கினான். ராஜா அவன் மேல் கோபம் கொண்டு அவனை பொழியுங்கன்னு சொன்னார். அவனுடைய கை நீட்டப்பட்ட கை வந்து மடக்க முடியாம அப்படி நின்று போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபம் பண்ணா அவ்வளவு பெரிய அதிசயத்தை கர்த்தருடைய கரங்களினாலே தீர்க்கதரிசி செஞ்சு முடிச்சான்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொன்னார். அவன் எந்த பக்கம் போனான்னு சொல்ல கேட்கக்கூடிய அந்த பக்கம் போனான்னு சொல்றார். அவனை போய் வருந்து அழைத்து கொண்டு வர வேண்டும் என்கிறதை பற்றி பேசினார்.
அவனை போய் கூப்பிடுறாங்க. கூப்பிடக்கூடிய நேரத்தில் அவன் சொல்றான், என்கிட்ட வந்து கர்த்தர் பேசியிருக்கிறாரு, இந்த வார்த்தைகளுக்கு அந்த வார்த்தைகளின்படியே நீ போன வழியே திரும்பாமல் மாற்றுப்பாதையின் வழியாக போகணும். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருடைய வீட்டிலே சாப்பிடக்கூடாது. இப்பதான் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, அந்த தீர்க்கதரிசியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடு என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார் சொல்லி கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிறோம். பொய் சொன்னான் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில தீர்க்கதரிசிகள் ஒரு புறமாய் இருந்தாலும் பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல நீங்க தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா, ஏன்னா வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் ஒரு காரியத்தை கர்த்தர் உருவாக்க கூடாது, 10 விஷயத்தை சாத்தான் உண்டாக்கிடுவோம். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக தெளிவாக, ஒருத்தர் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனம் ஒரு முறை பொய்யா போயிடுச்சுன்னா இனி அந்த தீர்க்கதரிசனத்தை நீங்களும் நானும் தேடவே கூடாது. அதை விட்டு நம்ம வந்து விலகி போக வேண்டியது அவசியம். அவைகளை நீங்கள் மீண்டும் 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 நீங்கள் வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த தீர்க்கதரிசியின் மூலம் நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி நாட்களில் வந்து வார்த்தைகள் என்கிற பேர்ல பல நிலைகளில் வார்த்தைகள் உச்சரிக்கப்பட ஆரம்பிக்கிறது. தீர்க்கதரிசனம் என்கிற பேரில் பல வார்த்தைகள் உச்சரிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீங்களே வந்து அதாவது இந்த யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த 2026 வருஷத்துக்கு உரிய தீர்க்கதரிசனம் என்று சொல்லி எத்தனை சேனலில் எவ்வளவு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் உச்சரிக்கப்பட ஆரம்பித்தது என்பதை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சில தீர்க்கதரிசனங்கள் முரண்பட்ட தீர்க்கதரிசனமாக, சில தீர்க்கதரிசனங்கள் மாற்று கருத்தான காரியங்களாக, சில தீர்க்கதரிசனங்கள் ஆட்சியினுடைய காரியங்களை பற்றி பேசக்கூடியதாக, தங்கள் மனம் போன போக்கின்படி பல விஷயங்களை பேசக்கூடிய தீர்க்கதரிசிகள் பார்த்தோம். இதுல எது உண்மை என்பதை பற்றி ஆராய்ஞ்சு பார்க்காம நீங்க பின்பற்றுகிறது உண்டானால் கட்டாயம் நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். ஏனென்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தீர்க்க தரிசனங்களில் வஞ்சகம் வருகிறது என்று கர்த்தர் பேசினார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, அலர்ட்டா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சொல்லப்படும் வார்த்தைகள் நிறைவாக்கப்படாத இருக்கிறது உண்டானால் அந்த தீர்க்க தரிசனங்களை விட்டு நீங்களும் நானும் 100 மடங்கு விலகி போயிடும். அவைகளிலே ஒன்றையும் நீங்களும் நானும் கைக்கொள்ளக்கூடாது. அவைகளை விட்டு நீங்களும் நானும் விலக வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு வஞ்சகத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. மத்தேயு சுவிசேஷத்துல 24வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கடைசி நாட்கள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து அற்புதங்களின் மூலம் இப்போ வந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி சாத்தானால் கார்னர் பண்ணப்படுகிறான் என்கிறதை பற்றி இங்க பார்க்கணும். போதகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரதான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு மனுஷனை நடத்துகிறதுக்காக கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆயுதம். மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்தினாலே அதிசயங்களும் அடையாளங்களும் மக்களுடைய மனதிற்குள் விசுவாசத்தை உருவாக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்துல பல அதிசயங்களை பல அடையாளங்களை செய்ததுனால அநேகம் திரள் மக்கள் ஆண்டவராகிய தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. நாம் அறிந்து ஒரு உண்மைதான். அப்போஸ்தலர்களும் கூட பலவிதமான அதிசயமான காரியங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நீ எதிர்பார்க்கக்கூடிய வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீ எழும்பி நடை என்று கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த அற்புதங்களை இந்த ஜனங்கள் செஞ்சாங்க. அநேகம் மக்களுடைய காரியங்கள் யாவற்றையும் பிரமிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய நாமத்தினாலே அடையாளங்கள் என்கிற பேர்ல, அதிசயங்கள் என்கிற பேர்ல சாத்தானும் தன்னுடைய பங்குக்கு பலவிதமான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றான். சாத்தானும் கூட பல அதிசயங்களை, நினைக்க முடியாத பல அடையாளங்களை, நினைக்க முடியாத பல பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே உருவாக்க ஆரம்பிக்கினால எது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிசயம், எது சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாளம் என்பதை இனம் பிரிக்க முடியாதவர்களுக்காக பெரிய பெரிய காரியங்கள் இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கண்கூடாக நீங்களும் நானும் கண்டு கொண்டு வருகிறோம். இதுல தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம். அந்த நாட்கள்ல கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மோசே, ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு புறம்பாக காணப்படக்கூடிய அநேக மந்திரவாதிகள் மோசே செஞ்ச மாதிரி அவங்களும் செய்யறாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளின் படி செய்யக்கூடிய மோசே என்கின்ற ஒரு மனிதனுக்கு எத்தனை மந்திரவாதிகள் அவனுக்கு எதிராக காணப்பட ஆரம்பிச்சாங்கன்னு பாருங்க. அப்ப சாத்தானுடைய இயக்கம் எவ்வளவு தீவிரமாக வஞ்சிக்கக்கூடிய வஞ்சனைகளுக்கு எத்தனை விதமான காரியங்களை அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான் என்று பாருங்கள். எப்ப இந்த நாட்கள்ல வந்து அநேக விதமான ஜனங்கள் அடையாளங்களை நம்பி கடந்து போகக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான காரியங்களை வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க.
அதிசயங்களை நம்பி கடந்து போகக்கூடிய மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் நானும் இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து ஜாக்கிரதையற்றவர்களாக இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஏதாகிலும் ஒரு வழியிலே நீங்களும் நானும் வஞ்சனைக்கு உட்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அநேகம் ஜனங்கள் திரளான அதிசயங்களை நம்பி கடந்து போன மக்கள், திரளான அற்புதங்களை நம்பி கடந்து போன மக்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர்கள் மெய்யாகவே வழி விலகி கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். தீர்க்க தரிசனங்களை நம்பி போன அநேக விதமான மக்கள் வழி விலகி கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். வசனத்தில் நல்ல ஒரு வேத வாக்கியம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி மெய்யாகவே அந்த சவுல் ராஜாவின் மேல் வந்த பொழுது அவன் கர்த்தருடைய வேத புத்தகத்தை வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய அறைக்குள்ளாக உட்கார்ந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த பொல்லாத ஆவியிலேயே அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல பாருங்க. பொல்லாத ஆவியின் மூலமாகவும் அதிசயங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எது ஆண்டவராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டது, எது சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்பதை பற்றி இனம் பிரித்து அறியாதிருக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் சடுதியான ஒரு வீழ்ச்சியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருவோம். இந்த கடைசி நாட்களில் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய பல ஆயுதங்களை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஆரம்ப நாட்களில் கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள். கர்த்தர் அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அதிசயங்களையும் அடையாளங்களையும் பயன்படுத்தினார். கர்த்தர் பலவிதமான போதகங்களின் மூலமாய் தம்முடைய கருத்துக்கள், கர்த்தராகிய தேவனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த போதகங்களை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தினார். இனி வரக்கூடிய காலங்களை வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே வசிக்கக்கூடிய மனிதன் ஆவிக்குரிய மண்டலத்திலே தொடர்பு கொண்டு ஆவிக்குரிய விஷயத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளை ஆராய்ந்து பார்க்க முடியும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தும்படிக்காக தீர்க்கதரிசனங்களை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆனால் இப்ப இவைகள் எல்லாம் சாத்தானுடைய கைகளிலே பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தர் எப்படிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி சாத்தானும் கூட, அதாவது கர்த்தராகிய தேவனுடைய ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தெரித்துக் கொள்வானேங்கிற வேத வாக்கியத்தை போலவே கர்த்தர் எதைதான் பயன்படுத்தினாரோ அவைகள் எல்லாவற்றையும் வஞ்சிக்கும் முகாந்திரமாக சாத்தானும் இந்த நாட்களிலே தன் பங்குக்கு பயன்படுத்துகின்றான். ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப அலர்ட்டாக நீங்கள் இருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்தில் எந்த இடத்திலும் நீங்களும் நானும் தடுமாறி விழுந்து போகாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மால் முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, போதகங்களில் வரக்கூடிய வஞ்சனைகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. தீர்க்க தரிசனங்களில் வரக்கூடிய வஞ்சங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. அடையாளங்கள் அதிசயங்களின் மூலமாய் அவைகளை நம்பி ஏமாந்து போகக்கூடிய மக்களாக நானும் காணப்படாத அளவிற்கு ஜாக்கிரதையாக வரக்கூடிய வஞ்சகம் வரக்கூடிய காலங்களில் எந்த ரூபத்தில் வரும் என்று சொல்லி நாம் அறியாத உண்டாக இருக்கிறதுனால இவைகளை பற்றி தானே எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் பாதுகாப்பான ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இவைகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. இவைகளிலே ஒன்றிலும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த விஷயத்தையும் நாம் பாதுகாப்பாக ஆசிரிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி கால ஓட்டம் சரியான ஒரு ஓட்டமாய் விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த உலகத்திலே நீர் பயன்படுத்தி உடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக அறிவித்தீரோ அவைகள் எல்லாவற்றையும் சாத்தான் இன்றைக்கு தன் கையகப்படுத்தி அவைகளின் ஊடாக மக்களை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதே, இந்த நாட்களில் உடைய சத்திய வாக்கியங்களின் மூலம் நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் அப்பா. எந்த வழிகளிலும் நாங்கள் தடுமாறி விழுந்து போகாத அளவிற்காக ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அலசி ஆராய்ந்து பார்த்து தீர்க்கமாய் ஆராய்ந்து எது நல்ல வழி, எது தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்ட வழி, எது ஆண்டவராகிய தேவனை விட்டு பிரிய பண்ணக்கூடிய வழி என்பதை பற்றி இனம் பிரித்து அறியக்கூடிய ஞானமுள்ள மனதை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து எதிலும் அவர்கள் தடுமாற்றம் அடைந்து எதிலும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்காக எந்த விஷயத்திலும் அவர்கள் விழுந்து போகாத அளவிற்கு ஜாக்கிரதையாக தங்கள் அடிச்சுவடுகளை காத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்காக ஏற்ற கிருபைகளை உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனதை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களுக்காக உரைக்கப்பட்ட வார்த்தை என்பதை அறிந்து ஆழமாய் இவைகளை நாங்கள் கைக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த ரூபத்திலே வரும் என்று சொல்லி நாம் அறியாது இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆழமாய் அறிந்து அவைகளிலே என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமற்ற எந்த கருத்து இருக்க ஆரம்பித்தாலும் அவைகளை விட்டு நாம் விலக ஆரம்பித்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களிலே தப்புவிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.